Hi students, அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் குவார்ட்டர்லி எக்ஸாம் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் ப்ளஸ் வந்து ஒரு 3 இயர் क्वेश्चन பேப்பரோட கம்பேரிசன் தான் பார்க்க போறோம். ஸோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चन வேணுங்கிற ஸ்டூடண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியாச்சு. சரிங்களா? சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய क्वेश्चन வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அந்த வீடியோஸை பார்க்கலனா பிளேலிஸ்ட்டில் 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஆனீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு சில சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 3-in-1 கொஸ்டின் பேப்பர் 2-in-1 கொஸ்டின் பேப்பர்ஸ்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸை பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் 12th குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்னு இருக்கும். சரிங்களா? 2024-25. ஸோ அதை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது வந்து ஒரிஜினல் கவர்மெண்ட் அஃபிஷியல் கொஸ்டின் பேப்பரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் இது எல்லாமே பாருங்கள். நம்ம எப்பயுமே சொல்கிறதா எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் ஓரளவுக்கு படிச்சிருந்தாலும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய 2 மார்க் கொஸ்டின், சரிங்களா? இந்த 2 மார்க் கொஸ்டின்லாம் நோட் பண்ணி வச்சுங்க. பிடிஎஃப் வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைட்டாக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க. ஸோ இந்த 2 மார்க்ஸ் எல்லாமே பாருங்கள். அதுக்கடுத்து இது வந்து 3 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 3 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஒரு 2 அல்லது 3 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான கொஸ்டின்ஸ் வந்து என்ன மாதிரி கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இது வந்து 5 மார்க் கொஸ்டின். ஸோ 5 மார்க்ஸ் வந்து எல்லாமே அட்டன் பண்ணணும் அப்படின்னா எந்தெந்த சம்ஸு எப்படி எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நோட் பண்ணி வச்சுங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து சாப்டர் வைஸாக புக் பேக்கு ப்ளஸ் வந்து இன்டீரியர் கொஸ்டின் இது எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே பார்த்துருங்க. ஸோ இது வந்து ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பரு. அடுத்து ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் நடந்த கொஸ்டின் பேப்பரு. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே பாருங்கள். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து செகண்ட் செட் ஆஃப் கொஸ்டின். ஸோ இதில் என்ன மாதிரியான 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு புக் பேக்கில் என்னென்ன 1 மார்க்ஸ் இருக்கோ அது எல்லாமே பார்த்துருங்க. சரிங்களா? நமக்கு வந்து மேக்ஸ் பார்த்திங்கன்னா 21 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. மற்ற சப்ஜெக்ட்டுக்கு வந்து 15 1 மார்க்ஸ் இருக்கும். ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் புக் பேக் பாருங்கள். இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ 2 மார்க்கு அண்டு 3 மார்க்ஸு எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கும் 2வது கொஸ்டின் பேப்பருக்கும் என்னென்ன சம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதையும் வந்து மார்க் பண்ணி வச்சுக்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்டு சேனல் வந்து ஜாயின் பண்ணாமல் தான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். நீங்கள் வந்து செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 5 மார்க்ஸு. 5 மார்க்ஸ் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ அந்த 5 மார்க்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுங்க. இது இன்னொரு செட் ஆஃப் கொஸ்டின். சரிங்களா? அதே டிஸ்ட்ரிக் இயரில் நடந்த வேறு டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர். இதில் என்னென்ன 1 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன 2 மார்க்ஸு 3 மார்க்கு அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா? இது வந்து 2 மார்க் கொஸ்டின். ஸோ அதுக்கடுத்து இது 3 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இது எல்லாமே கவர்மெண்ட் அஃபிஷியலாக நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். சரிங்களா? இந்த இயருக்கான கொஸ்டின் வந்து எக்ஸாம்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சேம் டேட்டில் சேம் சப்ஜெக்ட்டு டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பரில் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் இயர் அந்த மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரே மாதிரியான கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் தருவோம்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது ஃபைனல். இதோட 4 கொஸ்டின். சரிங்களா? இந்த 4 கொஸ்டினும் கம்பேர் பண்ணி பாருங்கள். எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து எது எல்லாமே ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து 1 மார்க்ஸு. இது வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க். சரிங்களா? எல்லாத்துக்கும் காமனான டேட்டில் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக நமக்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ இந்த இயர் அதை பற்றின என்ன தகவல் சொல்லலை. சப்போஸ் வந்து சேமாக நடந்தாலும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே கிடைச்சாலும் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.